எஸ். ஸோ ஆர்டர் போட்டுட்டு வாங்கலான்னு வெளியே போகும்போது அவர் வந்து அந்த கவர் இப்படி எடுத்தாரு. அது கூட சேர்த்து ஒரு பால் பாக்கெட் ஆர்டர் போட்டேன். சரி ஓகே தயிர் போடலாம் அப்படின்னு. ஆனா அவர் இந்த கவரை எடுக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா டமால்னு அடியில கிழிஞ்சு என்னோட ஃபேவரட்டான இந்த பாட்டில் ஆக்சுவலி பாட்டில் ஒண்ணுமே ஆகல, மூடி டமார் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஆசையாக ஆர்டர் போட்டேன் தெரியுமா? நேற்று நைட்டே ஆர்டர் பண்ண நினைச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். சரி இன்னைக்கு காலை ஆர்டர் போட்டுக்கலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். ரொம்ப ஆசையாக போய் அதை வாங்கும்போது நான் தான் அப்படி ஒரு தெரியாம உடச்சிட்டனே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவரும் வந்து எடுத்தாரு. அது பால் பாக்கெட் கொஞ்சம் ஈரமா இருந்ததுனால டமால்னு விழுந்துருச்சு, அடியில் கவருக்கு விழுந்துருச்சு போல. ஸோ விழுந்துருச்சு. ஸோ எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க, என்னால் அது வாங்க முடியாது நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னோட ஃபேவரட். என்னால் வந்து அது ஏன்னா இதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் இந்த பாட்டிலுக்கு. ஸோ இதில் தான் மூடி இருக்கே, அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்லாம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மூடி வந்து சரி இதில் வேற ஏதாவது நம்ம சீசனிங் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அந்த நல்ல உள்ளம் வந்து மாற்ற போயிருக்காரு. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் திஸ் மார்னிங். குட் மார்னிங்.